ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன்னா, நீங்கள் வந்து பிஇ சிவில் முடிச்சிருக்கலாம், இல்லை மெக்கானிக்கல், இல்லை அப்படி வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல். ஸோ இதில் ஏதாவது ஒரு ட்ரேடில் வந்து நீங்கள் இன்ஜினியரிங் முடிச்சிருப்பீங்க. நீங்கள் வந்து சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படலாம் மேபி. ஸோ பட் எப்படி சிங்கப்பூருக்குள்ளே வர்றது? நான் ஆன்லைன் வெப்சைட்டில் ஜாப் ஸ்ட்ரீட்டில் அப்ளை பண்ணியிருக்கேன், லிங்க்டின்ல அப்ளை பண்ணியிருக்கேன், Indeed.sgல அப்ளை பண்ணியிருக்கேன். பட் ஆனால் எனக்கு எந்த ரெஸ்பான்ஸுமே கிடைக்கல. பட் எனக்கு வந்து ஒரு வழி வேணும், நான் சிங்கப்பூரில் வந்து ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். நான் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன் இந்தியாவில், இந்தியன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இல்லை. ஸோ ஆனால் நான் வந்து எப்படி வந்து சிங்கப்பூருக்குள்ளே வர்றது? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கிற கேள்விகளுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு சிம்பிளான ஒரு ஆன்சர் இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து பிஇ சிவில் முடிச்சுட்டு சென்னையில் வந்து இன்ஜினியராக ஒரு 3 இயர் ஒர்க் பண்ணியிருந்தேன். ஸோ அப்படி இருந்தும் நான் அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போதே சிங்கப்பூருக்குள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு நிறைய ட்ரை பண்ணேன். ஸோ பட் ஆனால் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எதுவுமே கிடைக்கல. நான் நிறைய வெப்சைட்டில் ப்ரொஃபைல் அப்லோட் பண்ணி நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். பட் ஆனால் எனக்கு எந்த ரெஸ்பான்ஸுமே சரியாக கிடைக்கல. ஸோ ஃபைனலாக நான் வந்து ஒரு வழியை சூஸ் பண்ணி நான் வந்து இப்போது சிங்கப்பூரில் இன்ஜினியராக இருக்கேன். ஸோ இது எப்படி என்ன பண்ணேன் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நீங்கள் வந்து சிங்கப்பூருக்கு வரணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து மேபி நம்ம வந்து இதை வெப்சைட் இல்லைனா வந்து ஒரு ஏஜென்ட்டை போய் பார்க்கலாம், டைரெக்டாக இன்ஜினியராக அவர் வந்து எடுத்துருவாங்க, எஸ்பாஸில் எடுப்பாங்க அப்படியெல்லாம் சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு அதெல்லாம் நம்பாதீங்க. ஏன்னா டேரெக்டாக எஸ்பாஸ் அப்படிங்கிறதுலாம் வந்து, அதுவும் ஃப்ரெஷ் கேண்டிடேட் டேரெக்ட் எஸ்பாஸ் அப்படிங்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேர். ஸோ அதெல்லாம் வந்து பாசிபிளே கிடையாது. ஒரு சில பேர் ஏஜென்ட் இந்த மாதிரி ஏமாற்றுவாங்க. நீங்கள் வெப்சைட்டில் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் நல்ல உங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்காது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா careerfuture.sg இந்த வெப்சைட்டில் வந்து சிங்கப்பூரில் இருக்கிற எல்லா வேக்கன்சியுமே அதில் போடுவாங்க. பட் ஆனால் அதில் இருக்கிற ஒரே ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, அதில் வந்து சிங் பாஸ் இருந்தால் தான் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா லாகினே பண்ண முடியும். சிங் பாஸ் ஆப்வியஸாக நீங்கள் சிங்கப்பூரில் இருந்து எஸ்பாஸில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு சிங் பாஸ் ஐடி பாஸ்வேர்டு உங்களுக்கு கிடைக்கும். பட் அதுக்கு வந்து சான்ஸே கிடையாது. ஸோ அப்போ ஃப்ரெஷ்ஷான கேண்டிடேட்டுக்கு அதில் ஜாப் தேட முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து யோசிப்பாங்க நிறைய பேர், இப்படிலாம் பண்ணி சிங்கப்பூரில் போகணுமான்னு. பட் ஆனால் இது வந்து ஒரு நல்ல ஐடியா என்ன கேட்டிங்கன்னா. ஏன்னா நான் வந்து இப்போ லாஸ்ட் இயர் தான் சிங்கப்பூருக்குள்ளே என்ட்ரி ஆனேன். ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நான் நிறைய ட்ரை பண்ணேன், கிடைக்கல. சரி ஓகே, நம்ம வந்து ஸ்கில்டு லேபர் கேட்டகரியில் போயிட்டு ஸ்கில் பண்ணலாம், ஸ்கில்டு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு ஸ்கில் சர்டிஃபிகேட் மூலயமா சிங்கப்பூருக்குள்ளே என்ட்ரி ஆகலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் பண்ணேன். பட் ஆனால் அது ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா நீங்கள் படிச்சுட்டு இன்ஜினியராக இருந்து ஒர்க் பண்ணியிருப்பீங்க, இல்லை ஃப்ரெஷ்ஷாக காலேஜ்லேருந்து வெளியில் வந்திருப்பீங்க. உங்களை வந்து ஸ்கில் சர்டிஃபிகேட் அடிக்கணும்னா அது வந்து ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்கும். பட் ஆனால் நீங்கள் ஸ்கில் அடிச்சிட்டிங்க அப்படின்னா, ஸ்கில் வந்து உங்களுக்கு ஸ்கில் சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து வாங்கிட்டீங்க, ஒரு ட்ரைனிங் சென்டர் போயிட்டு ஸ்கில் சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா ஒர்க் பெர்மிட்டில் உங்களை எடுப்பாங்க. நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, டேரெக்டாக சிங்கப்பூரில் இருக்கிற எந்த ஒரு கம்பெனியுமே எஸ்பாஸ் கொடுத்து ஒரு இன்ஜினியரை டேரெக்டாக ஃப்ரெஷ் கேண்டிடேட்டை எடுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவங்க என்ன இப்போ பண்ணுறாங்க சிங்கப்பூர்லன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்கில் முடிச்சிருக்கீங்களா, ஸ்கில் சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்களா, உங்களை வந்து ஒர்க் பர்மிட்டில் எடுக்கிறாங்க. பட் உங்களோட ஜாப் ப்ரொஃபைல் வந்து என்னவாக இருக்குன்னா, நீங்கள் இன்ஜினியராக தான் ஒர்க் பண்ணுவீங்க, பாஸ் மட்டும் உங்களுக்கு ஒர்க் பர்மிட்டில் இருக்கும். நீங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கரோ இல்லைனா அசிஸ்டன்ட் சூப்பர்வைசர்னோ உங்களுக்கு ஏதாவது டெசிக்னேஷனில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் நீங்கள் ஒர்க் பர்மிட்டில் தான் வந்திருப்பீங்க. இதில் வந்து டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த ஸ்கில் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படணும். ஏன்னா அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஆப்வியஸாக நீங்கள் ஒர்க் பண்ணணும். நீங்கள் என்ன ட்ரேட் எடுக்கிறீங்களோ, எலக்ட்ரிக்கலா இல்லைனா வந்து பிளம்பரா இல்லைனா வந்து ஃபார்ம் ஒர்க் பண்ணுறீங்களா, அலுமினியம் ஃபார்ம் ஒர்க், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ட்ரேட் சூஸ் பண்ணி நீங்கள் பண்ணணும். அதில் வந்து கஷ்டப்பட்டு நீங்கள் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அது கஷ்டமாக இருக்கும். நான் ஸ்கில் சென்டர் போயிருக்கேன், அதனால சொல்கிறேன். ஸோ அங்கே போயிட்டு நீங்கள் அதை முடிச்சுட்டு எக்ஸாம் இருக்கும், தியரி ப்ராக்டிக்கல் ரெண்டுத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு சர்டிஃபிகேட் ஒன்ஸ் வாங்கிட்டீங்க அப்படின்னா அது ஆனால் வில் காஸ்ட் யூ அபவுட் சம் 2 lakh rupees இப்போ ஆகுது. நீங்கள் டேரெக்டாக சென்டர் போயிட்டீங்கன்னா பெட்டர். ஸோ ஹைடெக், குட்வில், ஆர்கே இந்த மாதிரி சென்னையில் வந்து நிறைய சென்டர்ஸ் இருக்குது. அதோட லொக்கேஷன்ஸ் வேணாலும் நான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு பின் பண்ணுறேன். ஸோ பெட்டர் ஐடியா என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து சிங்கப்பூரில் இருக்கிற உங்களோட ரிலேட்டிவ், அப்படி இல்லைன்னா சென்னையில், கோயம்புத்தூரில், திருச்சியில் இந்த மாதிரி ஒரு நல்ல ஏஜென்ட், உங்களுக்கு நம்பிக்கையான ஒரு ஏஜென்ட்டாக பார்த்து இந்த மாதிரி நான் ஸ்கில் முடிக்கிறேன். பட் ஆனால் சிங்கப்பூரில் ஏதாவது ஒரு வேக்கன்சி இன்ஜினியருக்கோ சூப்பர்வைசருக்கோ வந்ததுன்னா அந்த வேக்கன்சிக்கு என்ன ரெஃபர் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக இப்போ அந்த ப்ரொசீஜரில் தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. என்னோட கம்பெனிலேயே வந்து பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியர்ஸ் வந்து இப்போ தேவைப்படுறாங்க. ஸோ என்ன கூட கேட்டாங்க. அப்போ வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, ஓகே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நான் ரெஃபர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன்.
ஸோ அந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து இப்போ கோவிட்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்வைசர்ஸ் நீடு இருக்குது. இப்போ நான் வந்து வெறும் சிவிலை பற்றி மட்டும் பேசல, ஈவன் மை ஃப்ரெண்ட் அவன் வந்து இப்போ அதே மாதிரி ஸ்கில் முடிச்சிருந்தாரு. அவர் டிப்ளமோ ட்ரிபிள் முடிச்சுட்டு பிஇ ட்ரிபிள் முடிச்சுட்டு கோயம்புத்தூர் பையன் இங்கே வந்து சூப்பர்வைசராக இப்போ வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவரும் வந்து ஸ்கில் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்தார். ஸோ இப்போ வந்து சிங்கப்பூரில் இன்ஜினியராக இருக்கார், ட்ரிபிள் இன்ஜினியராக இருக்கார். ஸோ இது ஒரு பெட்டர் ஐடியா, இதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டேரெக்டாக எஸ்பாஸ் வந்து முடியாது. அதை யாராவது வந்து உங்ககிட்ட எஸ்பாஸ் டேரெக்டாக தரேன் இல்லை இ பாஸ் தரேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு நம்பாதீங்க, அதெல்லாம் சான்ஸே கிடையாது. ஸ்கில் இல்லாமல் நீங்கள் சிங்கப்பூருக்குள்ளே என்ட்ரி ஆகிறீங்க, ஃப்ரெஷ்ஷாக வரீங்கன்னா பிசிஎம் பெர்மிட்டில் மட்டும்தான் உங்களால் வர முடியும், ஒர்க் பெர்மிட்டில் வரவே முடியாது. ஸோ அதனால் நீங்கள் ஸ்கில் அடிச்சுட்டு அதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கம்பெனியில் வேக்கன்சி வரும்பொழுது அந்த கம்பெனிக்கு மூவ் பண்ணி நீங்கள் உள்ளே வந்தீங்க அப்படின்னா பெட்டராக இருக்கும். ஸோ அதுதான் என்னோடய ஐடியா. ஸோ நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி இப்போ ஒரு பெரிய பெனிஃபிட் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது ஒர்க் பெர்மிட்டில் அதாவது இப்போ ஒர்க் பெர்மிட்டில் என்ன மாதிரி உள்ளே வர்றவங்களுக்கும் சிங் பாஸ் வந்து கொடுக்குறாங்க. சிங் பாஸ் வந்து முன்னாடி எஸ்பாஸ் ஹோல்டருக்கு மட்டும்தான் கொடுத்தாங்க. இப்போ சிங்கப்பூரில் சிங் பாஸ் வந்து ஒர்க் பெர்மிட்டில் இருக்கிறவங்களுக்கும் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு ஒன்ஸ் சிங் பாஸ் ஐடி, லாகின் ஐடி, பாஸ்வேர்டு உங்களுக்கு கைக்கு வந்ததுக்கப்புறமா என்ன வேக்கன்சி எங்கே வருதுன்னு ஈஸியாக பார்த்து கரியர் ஃபியூச்சரில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் ஒரு கம்பெனிக்கு. ஸோ இது வந்து அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைம் சிங்கப்பூர் வரதுக்கு நீங்கள் பே பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ இதை பற்றி ஏதாவது ஃபர்தராக உங்களுக்கு டீட்டெயில் வேணும்னா ஸோ கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். அப்படி இல்லை பெரிய டவுட் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக இன்னொரு வீடியோ உங்களுக்கு போடுறேன். இந்த ட்ரைனிங் சென்டர்ஸ்லாம் முடிஞ்ச வரைக்கும் ஏஜென்ட்லாம் பார்க்காதீங்க, நீங்கள் டேரெக்டாக போயிட்டு அவங்ககிட்ட அப்ரோச் பண்ணிடுங்க. நான் டேரெக்டாக அவங்ககிட்ட வந்திருக்கேன், எனக்கு என்ன ஃபீஸ் வந்து கம்மி பண்ண முடியும், டேரெக்டாக பேசிடுங்க. பேசிவிட்டு நீங்கள் ஒரு அமௌண்ட் வந்து பே பண்ணி அதை முடிச்சுட்டு இந்த சிங்கப்பூருக்குள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃபீஸ்லாம் வந்து ஏஜென்ட் ஃபீலாம் வாங்கவே கூடாது. ஆக்சுவலாக அது உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. ஆனால் நம்ம பணம் கட்டாமல் ஃப்ரெஷ்ஷாக உள்ளே வர்றதுங்கிறது எனக்கு தெரிஞ்சு அதுவும் இம்பாசிபிள் தான். ஸோ நீங்கள் ஒரு நல்ல ஏஜென்ட் பாருங்கள், ஸ்கில் முடிங்க. நீங்கள் நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் எவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் ஸ்கில் முடிச்சுட்டு ஒர்க் பெர்மிட்டில் ஒரு வருஷம் வேலை செஞ்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கம்பெனியில் உங்கள் பர்ஃபார்மன்ஸை பார்த்து உங்களுக்கு எஸ்பாஸ் கொடுக்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி சிங்கப்பூர் போகணுன்னு சொல்லி யாராவது ஃப்ரெண்ட்ஸ் வந்து எப்படி என்னென்னு ஒரு ஐடியா இல்லாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.